பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் உங்களை கைவிட்டு போயிட்டாங்களே நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you orphans, I will come to you. ஹல்லேலூயா. சில மனுஷங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்சு அந்த சமயம் உங்களுக்கு உதவி செய்கிறது போல உதவி செய்வாங்க. ஆனால் கடைசியில் கைவிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு திக்கற்றவர்களை போல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போய் கலங்கி போயிருப்பீங்க. அப்படி தானே? உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவங்க கிட்ட அதை சொல்லுவீங்க. எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, இதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கின்ற பொழுது உதவி செய்கிறேன்னு பேரில் அவங்க உதவி செய்கிறது போல சில காரியங்கள் செய்துட்டு கடைசியில் அவங்க உங்களை கைவிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க அநேகர் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை திக்கற்றவர்களாக விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களிடத்தில் வந்து அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம, நம்மளை கைவிட்டு போயிட்டாங்களே, நம்ம நம்பி இருந்தோமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, ஐயோ அவங்க தானே என்னை இதில் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் கைவிட்டு போயிட்டாங்களே நினச்சி திக்கற்றவர்களை போல நீங்கள் சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். எல்லா மனுஷங்களும் உங்களை கைவிட்டு போனது போல அவர் உங்களை கைவிட்டு போக மாட்டார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களிடத்துல வந்து அவர் வாசம் செய்வார். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவார். அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். இயேசு உங்களை நேசிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. நம்பின காரியங்கள்ல ஆண்டவரே ஏமாற்றம் அடைந்தது நிமித்தம் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. நீங்க எப்பொழுது எங்களோட கூட இருக்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன். நீங்க பிள்ளைங்களை கைவிடாமல் ஆண்டவரே பிள்ளைங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரை மீண்டு வர பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். இந்த சூழ்நிலைகளிலிருந்து மீண்டு வர இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறவர் கர்த்தர். அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. இயேசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.